இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியுதுங்களா? எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கறதுக்கு அப்படியே முட்டை ஆம்லெட் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாம டேஸ்ட்டுமே முட்டை ஆம்லெட் மாதிரியே இருக்கும். யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்க முட்டை சேர்க்காமலே இந்த ஆம்லெட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்ல டெக்ஸ்டர் பாருங்க, அப்படியே ஆம்லெட் கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. சோ இந்த ரெசிபி முட்டை இல்லாத செய்யக்கூடிய ஆம்லெட்டை எப்படி செய்யறதுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் தினம் அப்லோட் பண்ற என்னோட சமையல் வீடியோஸ் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே அரை தக்காளிய பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வேக வச்ச பட்டாணி ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு. அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துட்டு 1/4 கப்பு பச்சை மிளகாய், அதாவது 2 பச்சை மிளகாய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்துருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கின பிறகு இதை நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சிட்ட பிறகு ஒரு மிக்சிங் பவுல்ல இதை மாத்திருங்க. அடுத்ததா ஒரு அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணிய சேர்த்து தோசை மாவுலாம் கரைப்போம்ல அந்த மாதிரி கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மாவுமே தயாராயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு தோசை கல்லு நல்லா சூடானதும் இந்த மாவை தோசை மாதிரி ஊத்தி நறுக்கிய கொத்தமல்லி தழைய தூவி 2 புறத்துலயும் எண்ணெயை விட்டு சுட்டு எடுத்துருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காய்கறி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா எவ்வளவு நல்லா ஃப்ளஃபியான ஆம்லெட் கிடைச்சிருக்குன்னு. யாருமே நம்ப மாட்டாங்க இது முட்டை இல்லாத செஞ்ச ஆம்லெட்னு சொல்லிட்டு. சடனா கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபில பார்க்கலாம். தேங்க்யூ.